கொழும்பு பொரளை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட கைக்குண்டு தொடர்பில் பல்வேறு தகவல்கள் விசாரணைகளில் இருந்து வெளியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவிக்கின்றார். இந்த கைக்குண்டானது தீ ஏற்படும் போது வெடிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் கைக்குண்டை வைப்பதற்காக 13 வயது சிறுவன் ஒருவன் பயன்படுத்தப்பட்டமையும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொரளை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்திலிருந்து நேற்று முன்தினம் இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவரே இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என்பதும் கண்டறியப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுமார் 16 வருட காலமாக குறித்த தேவாலயத்திற்கு வருகின்ற நபர் என்பதுடன் கடந்த 9 மாதங்களாக குறித்த தேவாலயத்திலேயே நிரந்தரமாக அவர் தங்கியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கைக்குண்டு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சிலவும் பாதுகாப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைக்குண்டை வைத்ததாக கூறப்படும் 13 வயது சிறுவனை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் புதுக்கடை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பொரளை போலீசார் மற்றும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.